Guys, welcome and welcome to Meeting Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்களா? அதாவது நார்செட், ஜிக்மர், இஎஸ்ஐ இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கூடவே ஃபைனான்ஷியல் க்ரைசிஸும் இருக்கா? அப்போது இந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க. சரி, என்ன ஜாப் அது? ஜிக்மரில் ஸ்டாஃப் நர்ஸ் வேகன்சி ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக, ஒரு ப்ராஜெக்ட்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு ஆவரேஜான சேல்ரி பேக்கேஜும் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு சேலரியும் வேணும் கூடவே அண்டு டைம் வேணும் ப்ரிப்ரேஷனுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபுளான ஜாபாக இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவும் சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் டேட் ஆஃப் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா January 23rd, 2024 இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ரிசர்ச் பர்பஸ், ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்க போது. மினிமம் 1 year கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிசர்ச் கண்டினியூஸாக போயிட்டு இருக்க போது. தேவைப்பட்டால் இது எக்ஸ்டெண்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி நீங்கள் ரிலீவ் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் 1 month நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தாராளமாக ரிலீவும் ஆகிக்கலாம். சரியா? ஸோ ஒவ்வொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக பார்த்துக்கிட்டே வருவோம். நீங்கள் இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிவி 2 பேஜ் தாங்க இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அந்த 2 பேஜ்லேயே உங்களோட சிவியை ரெடி பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த இமெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னைக்குள்ளே ஃபார்வர்ட் பண்ணணும்? இவங்க டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. February 15th 4:30 PM நீங்கள் உங்களோட சிவியை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நீங்கள் உங்களோட சிவியை ஃபார்வர்ட் பண்ண அப்புறமா அவங்க சிவியை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களோட பேர் வந்துருச்சுன்னு வைங்களேன், உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதுதான் செகண்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், வாக்கின் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த வாக்கின் இன்டர்வியூவோட நியூஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்ற நியூஸ் உங்களுக்கு இமெயில் மூலமாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ண அப்புறமா நீங்கள் வாக்கின் இன்டர்வியூக்கு போகலாம். சரியா? ஸோ அடுத்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஓவராலாக அப்படின்னா உங்களை இண்டோ யூஎஸ் டிபி ப்ராஜெக்ட் அதில் உங்களை இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க செலக்டட் கேண்டிடேட்டும் சரி, வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் இவங்க கேண்டிடேட்டை வச்சுருப்போம், அவங்களையும் நாங்கள் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது உங்களோட அப்டேட்டட் சிவி, அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் கூடவே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். சரியா? அடுத்து எவ்வளோ வேக்கன்சி, என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். இவங்க நர்சிங் வேக்கன்சி மட்டும் விடலைங்க, நிறைய குவாலிட்டி செக் மேனேஜர், ஸோ ஃபைனான்ஷியல் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவை சீரியல் நம்பர் 3. இதில் ஸ்டாஃப் நர்ஸ், ஜூனியர் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி 4. அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். அண்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிபி ரிலேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஸோ டிபி ரிலேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்டில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சாம்பிள் கலெக்ஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், இதெல்லாம் டிசைரபிளாக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ சேலரியை ஒரு பெட்டர் ஆவரேஜான பேக்கேஜ் தாங்க வச்சுருக்காங்க. அதாவது 30,000 கன்சாலிடேட்டர் பேக்கேஜ் இவங்க வச்சுருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு இந்த கன்சாலிடேட்டரி சேலரியும் கிடைக்கும், கூடவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமும் கிடைக்கும். அண்ட் ஒன் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ரிசர்ச் ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் காட்ட முடியாது. சரியா? அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணலாம். அடுத்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அப் டு 35 years ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்பவும் போல தான், பேஷண்ட்டை என்ரோல் பண்ணுறது, கன்சென்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, சாம்பிள் கலெக்ஷன், டிரான்ஸ்போர்ட், ஸோ இதெல்லாம் ஒரு ரிவ்யூ நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான ஜாப்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள்.
உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் ஒரு சிவியை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுறீங்க, அவங்க கொடுத்துருக்க அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்களோட சிவியை வந்து சென்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதில் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டில் என்ன போஸ்ட்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் நர்ஸ், ஜூனியர் நர்ஸ், ஸோ என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அந்த பர்டிகுலர் வார்த்தைகளை அந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து selected list for 1 year from the date of publication of the result renewable accordingly. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1 year இந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் இருக்கும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து ரெனியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன வந்து டாக்குமெண்ட்லையோ இல்லை சிவியோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோ காட்டுறீங்களோ அது வந்து ஒரு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் சிவியில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லையும் மேட்ச் ஆகணும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களை வந்து டியூபர்குலோசிஸ் ரிசர்ச் ப்ராஜெக்டில் தான் வந்து அவங்க இன்வால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதனால் பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேலிட் இமெயில் ஐடி அண்ட் வேலிட் ஃபோன் நம்பர் சிவியில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டரி பேக்கேஜ் தான் இருக்கும், அதாவது 30,000 சேலரி தான் உங்களுக்கு இருக்கும், அலவன்சஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஏடிஏ இன்டர்வியூக்கு நீங்கள் வரதுக்கெல்லாம் வந்து இவங்க கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களை டெர்மினேட் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து நடுவில் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னாலும் நடுவுலையும் உங்களை டெர்மினேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருக்குது அப்படின்னா இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபைனான்ஷியல் உங்களுக்கு சேலரியும் வேணும், டைமும் கிடைக்கணும் ப்ரிப்ரேஷனுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்லவே சூட்டபுளான ஜாபாக இருக்கும். அந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் ஆகாது, இவ்வளோ தான். ஸோ நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ண போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.